மிருத்திகா பிருந்தாவனம் தரிசனம் பகுதியில் இந்த வாரம் தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அமைந்துள்ள ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மிருத்திகா பிருந்தாவனம். 7/1/1986 மந்திராலய மகான் ஸ்ரீ சுஷ்மித சுவாமி அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அவர்கள் ஒன்றே ஒன்று கூறினார்கள், மந்திராலயத்தில் பக்தர்கள் என்ன வேண்டியுள்ளார்களோ அதையெல்லாம் இந்த பிருந்தாவனத்திலே செய்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக மந்திராலயத்தில் கிடைக்கப்பெறும் பலன்கள் யாவும் கிடைக்கப்பெறும் என்று கூறி அள்ளியிருக்கார்கள். மேலும் இங்கு வருபவர்கள் சொல்லும்போது வியாதியை குணப்படுத்தக்கூடிய அளவில் இந்த பிருந்தாவனம் அருள் பாவித்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஃபேமிலியில் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அவருடைய அருளால் நாங்கள் எல்லாம் நல்லாவே இருந்துருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் நாங்கள்லாம் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து நான் பேசுகிறேங்கிறதுக்கு காரணமே அவர் தான். எங்கள் அப்பாவுக்கு உடம்புல ரொம்ப சரியில்லாமல் போயிடுது. அப்போ கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சீரியஸ் அப்படின்ட்டு. உடனே வேறு என்ன பண்ணல, ராகவேந்திர வேண்டிக்கலாம், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு ராகவேந்திர சொல்லிட்டு பாத சமர்ப்பணி அவர் பணிவு ஏற்படுத்தினேன். உடனே ஒரு 2 வாரத்தில் ராகவேந்திரன் என்ன பண்ணினார் தெரில, எங்கள் அப்பா திடீர்னு அடுத்த வாரமே இங்கே வந்துட்டார். 1986 இந்த மடத்தில் பிப்ரவரியில் 13ஆம் தேதிக்கு இந்த மடத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். எனக்கு என் சம்சாரம் 4 பெண் குழந்தைகள் தான். இந்த 4 பெண் குழந்தை இந்த ஊரில் வந்து வளர்த்து ஆளாக்கி காலேஜில் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்றைக்கி பேரப்பிள்ளை வரலும் நல்ல சௌகரியமாக சந்தோஷமாக என்னை வச்சுருக்கிறார் இந்த ஆண்டவன். எனக்குங்கிற சொத்து இந்த ஆண்டவரை தவிர வேறு யாரும் கிடையாது. வீடோ வாசலோ ப்ராப்பர்ட்டியோ பேங்க்கோ அக்கௌண்ட்டோ எதுவுமே எனக்கு கிடையாது. என்னை ஆளாக்கி வளர்த்து ஆளாக்கி நல்ல விதத்து கொண்டு வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னாக்கா இது அவரோட செல்வாக்கு தான். இந்த மடத்திற்கு முதலில் பிருந்தாவனத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் இடம் தேடி கொண்டிருந்த போது இந்த மடத்திற்காக நமக்கு பெரிய அளவில் நிலத்தை ஒதுக்கி நம்முடைய சாமரா கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ எஸ் ரஞ்சன் கோபாலுடைய குடும்பத்தினர் இதற்காக ஒரு பெரிய அளவில் நிலத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். அது பல கோடி ரூபாய் பெறக்கூடிய பெருமானம் உள்ள நிலமாகும். அதுக்கு எதிர்த்தாப்புல அந்த ராமர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இந்த பிருந்தாவனம் அமைய வேண்டும் என்பது சுவாமிகளுடைய விருப்பம். அதுதான் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி திருவையாறை பற்றி பல பேருக்கு பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய வைதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேர்வி.